Hello students, welcome to AA Academy. இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 5.3 பார்க்கலாம். சரிங்களா? முதல் கணக்கு பாருங்க. கீழ்காணும் புள்ளிகளை இணைத்து உருவாக்கும் கோட்டுத்துண்டின் நடு புள்ளிகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு கோட்டுத்துண்டு கொடுத்துருவாங்க. அதில் வந்து நமக்கு 2 புள்ளிகள் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடு புள்ளியை மட்டும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முதல் கணக்கு போட்டால் புரியும். முதல் கணக்கு பாருங்க. -2 3 மற்றும் -6 5 -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, இங்கே ஒரு கோட்டுத்துண்டு, இந்த ஒரு கோட்டுத்துண்டு கொடுத்துருவாங்க. முதல்ல வந்து ஏ, இது வந்து பி. ஸோ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நடுப்புள்ளியை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து -2 3, இது வந்து -6 -5. அப்போ நம்ம வந்து இந்த நடுப்புள்ளியை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நடுப்புள்ளியோடைய ஃபார்முலா வந்து m. சரிங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னா x1 + x2 வகுத்தல் 2 y1 + y2 வகுத்தல் 2. ஸோ இதுதான் வந்து இந்த நடுப்புள்ளியோடைய கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் இந்த பயிற்சியை ஈஸியாக போட முடியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம x1 x2 எடுக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து நமக்கு என்ன y2. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம், பிரதியிட போகிறோம். சரிங்களா? இப்போ x1ல் நமக்கு என்ன இருக்குது, -2 இருக்குது. அடுத்தது ப்ளஸ் x2ல் என்ன இருக்குது, -6 இருக்குது வகுத்தல் 2, y1ல் என்ன இருக்குது, நமக்கு 3 இருக்குது, ப்ளஸ் y2ல் என்ன இருக்குது, -5 இருக்குது வகுத்தல் 2. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம கூட்டி கொண்டு வரணும். இங்கே -2 இருக்குது. -2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் என்ன, -6 வகுத்தல் 2, இங்கே 3 இருக்குது. ப்ளஸ் மைனஸ் என்ன, மைனஸ். சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குது, 5 வகுத்தல் 2. இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து பார்க்கணும். -2 -6 என்ன, நமக்கு மைனஸ் ப்ளஸ். அப்போ கூட்டி நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போடணும் வகுத்தல் 2. அடுத்தது என்ன இருக்குது, 3 -5, 3லேருந்து 5 போச்சுன்னா -2. பெரிய நம்பருடைய குறி வந்து மைனஸ். ஸோ 2 இங்கே போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து -2 + 2 இதை கேன்சல் கொடுத்துக்கலாமா? அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும், -1ன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அடி கொடுத்துக்கலாமா? 2 2 4 2 என்ன, 8. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, -4 -1. ஸோ இதுதான் வந்து என்னது, நமக்கு நடுப்புள்ளியோடைய நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இங்கே நம்ம என்னென்னு எழுதலாம், -4 -1. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ஏ, இது பி, இது நம்ம சியை எடுத்துகிட்டு இது நடுப்புள்ளி. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது 2வது கணக்கு பார்க்கலாமா? ஸோ இதை நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது 2வது கணக்கு என்ன அப்படின்னா 8 -2 மற்றும் -8 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது அதே மாதிரி தான் இது வந்து நமக்கு என்ன, x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. இதோடைய நடுப்புள்ளியை பார்க்கணும். ஸோ எம்னு எடுத்துக்கலாம். அதாவது நடுப்புள்ளி அப்படின்னா மிட் பாயிண்ட். அதனால தான் நம்ம எம்னா மிட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாமா? x1 + x2 வகுத்தல் 2 y1 + y2 வகுத்தல் 2. ஸோ x1க்கு என்ன இருக்குது, நமக்கு 8 இருக்குது. ப்ளஸ் x2க்கு என்ன இருக்குது, -8 இருக்குது வகுத்தல் அடுத்தது என்ன, 2. y1க்கு என்ன இருக்குது, -2 இருக்குது. அடுத்தது ப்ளஸ் y2க்கு வந்து 0 வகுத்தல் 2. இப்போ என்ன பண்ணணும், இதை சரி பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 8 ப்ளஸ் மைனஸ் என்ன, நமக்கு மைனஸ். சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குது, 8 வகுத்தல் 2, இங்கே என்ன இருக்குது, -2 இருக்குது. 0 வந்து நமக்கு தேவையில்லை, கணக்கு இல்லை. அதனால் வகுத்தல் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது 8லிருந்து 8 போச்சுன்னா என்ன, நமக்கு 0 வகுத்தல் 2. இப்போ இது நம்ம அடி கொடுத்துக்கலாமா? +2 -2 நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், மைனஸ் இருக்கும், இங்கே 1 இருக்கும். இப்போ -1. இப்போ வந்து அடுத்தது நம்ம ஆன்சர் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ 0 வகுத்தல் 2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 0 வகுத்தல் 2 நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 0ன்னு தான் எழுதணும். ஏன்னா 0 வகுத்தல் 2ன்னா நமக்கு எப்போவுமே என்னென்னு வரும், 0ன்னு தான் வரும். சரிங்களா? 0 -1. வகுத்தலில் கீழே நம்பர் ஏதாவது இருந்தால் நமக்கு அது கணக்கு வராது. 0 தான் நமக்கு வகுத்தலில் கணக்கு வரும். சரிங்களா? அப்போ m = 0 -1 தான் என்னது, இந்த கணக்குக்கான விடை. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா? 3வது கணக்கு வந்து a b மற்றும் a + 2b
கமா 2a மைனஸ் b அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், x1 x2ன்னு எடுக்கணும் இல்லையா. இது வந்து x1, இது வந்து y1, இந்த a + 2b வந்து x2, இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு y2 அப்படின்ட்டு வரும் சரிங்களா. அடுத்தது நம்ம வந்து ஃபார்முலா எழுதிக்கணும். mனா என்னது என்னது மிட் பாயிண்ட் சரிங்களா, நடுப்புள்ளி, தமிழே எழுதிக்கலாம் நடுப்புள்ளி. ஸோ ஃபார்முலா எழுதணும். x1 + x2 வகுத்தல் 2 y1 + y2 வகுத்தல் 2. ஸோ x1 என்ன இருக்குது நமக்கு ஏன்னு இருக்குது, x2 வந்து a + 2bன்னு இருக்குது வகுத்தல் 2. அடுத்தது என்ன இருக்குது y1 இருக்குது, y1க்கு b, அடுத்த குறி வந்து ப்ளஸ், y2க்கு என்ன இருக்குது 2a மைனஸ் b வகுத்தல் 2 சரிங்களா. அடுத்தது இப்போ இதெல்லாம் பார்க்கணும். இப்போ இதை எப்படி சரி பண்ணலான்றதை முதல்ல நம்ம பார்க்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது ஏன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, கூட்டினா 2aன்னு வரும், ப்ளஸ் 2b வகுத்தல் என்னது 2. அதே மாதிரி இதை பார்க்கணும். இந்த ப்ளஸ் பிக்கும் இந்த மைனஸ் பிக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக வந்து கேன்சல் கொடுத்துக்கலாம். அப்போ 2a வகுத்தல் 2ன்னு இருக்கும் சரிங்களா. இப்போ இதை பார்க்கலாம் இல்லையா, இந்த 2க்கும் இந்த 2க்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கேன்சல் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி கொண்டு வருவீங்க, இங்கே 2ம் பொதுவாக இருக்குது. அப்போ ஒரு 2 நம்ம எடுத்துக்கலாம். a + bயை வந்து இங்கே போட்டுடலாம் ப்ராக்கெட்குள்ளே, வகுத்தல் 2 கம்மா இங்கே என்ன இருக்கும் நமக்கு வெறும் ஏன்னு மட்டும்தான் இருக்கும். இப்போ அடுத்தது இந்த 2க்கும் நமக்கு என்னவாயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ வந்து நமக்கு நடுப்புள்ளி என்ன வரும் நமக்கு a + b அடுத்தது என்ன இருக்குது ஏன்னு தான் இருக்குது. ஸோ இந்த கணக்குக்கான விடை என்ன a + b a, அவ்வளோதான். புரியுதுங்களா. அடுத்தது 4வது கணக்கு பார்க்கலாமா. 1/2 -3/7 மற்றும் 3/2 -11/7 இதனுடைய நடுப்புள்ளி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இது வந்து x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா எழுதிடலாம். நடுப்புள்ளி = mங்கிறது இங்கிலீஷ் மிட் பாயிண்ட் ஓகேவா. ஸோ x1 + x2 வகுத்தல் 2, y1 + y2 வகுத்தல் 2. ஸோ x1ல் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள் 1/2 ப்ளஸ் x2ல் என்ன இருக்குது 3/2ன்னு இருக்குது வகுத்தல் 2. அடுத்தது y1ல் என்ன இருக்குது பாருங்கள் -3/7ன்னு இருக்குது, ப்ளஸ் y2ல் என்ன இருக்குது -11/7ன்னு இருக்குது வகுத்தல் 2. அவ்வளோதான் சரிங்களா. அடுத்தது இப்போ என்ன பண்ணணும், இது வந்து நமக்கு வகுத்தல் முறையில் வந்திருக்கு. ஸோ அப்போ பகுதி வந்து நமக்கு என்னவாக இருக்குது சமமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த 2க்கு ஒரு 2 எடுத்துக்கலாமா. மேலே என்ன இருக்குது 1 + 3 வகுத்தல் இங்கே என்ன இருக்குது 2ன்னு இருக்குது அதே மாதிரி இங்கே பகுதியில் நமக்கு என்னவாக இருக்குது 7 7ன்னு பொதுவாக இருக்குது. அப்போ ஒரு 7 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் -3. அடுத்தது என்ன இருக்குது -11 வகுத்தல் 2. அவ்வளோதான் புரியுதுங்களா. இப்போது அடுத்தது என்ன பண்ணணும், இதை வந்து கூட்டி போட்டுக்கணும். 1யும் 3யும் கூட்டினா எவ்வளோ 4 வகுத்தல் 2. அடுத்தது என்ன இருக்குது வகுத்தல் 2. அதே மாதிரி மைனஸ் ப்ளஸ் கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் வருது -14. ஸோ வகுத்தல் என்னது 7. அதே மாதிரி வகுத்தல் இங்கே என்ன இருக்குது நமக்கு 2ன்னு இருக்குது. ஸோ 2 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ கேன்சல் கொடுக்கலாம் இல்லையா. 2 2 2 2 4 1 7 7 2 என்னது 14. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும் 2ம் வகுத்தல் 2ம் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைரெக்டாகவே இந்த 2க்கும் கேன்சல் கொடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ இங்கே அதே மாதிரி இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும் 1ன்னு இருக்கும், இங்கே -1ன்னு இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, நடுப்புள்ளி = 1 - 1. அவ்வளோதான் சரிங்களா. இவ்வளோதான் இந்த கணக்கு. அடுத்தது 2வது கணக்கு பார்க்கலாமா. ஒரு வட்டத்தின் மையம் -4 2, அந்த வட்டத்தில் -3 7 என்பது விட்டத்தின் ஒரு முனை எனில் மற்றொரு முனையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போது இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது ஒரு வட்டம் இருக்கான், அந்த வட்டத்துடைய மையம் நடுவில் என்னவா இருக்கான் -4 2ன்னு இருக்கான். அந்த வட்டத்தில் வந்து -3 7 என்பது ஒரு விட்டத்தின் முனை. அந்த வட்டத்துடைய நடுப்புள்ளி இருக்கும் இல்லையா, அதோட ஒரு முனை வந்து -3 7 மற்றொரு முனையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு நான் டயக்ராம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 2வது கணக்கு. ஸோ வந்து ஒரு
என்ன இருக்கான், ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தில் என்னவா, மையம் வந்து நமக்கு என்ன, -4 2. புரியுதுங்களா? இப்போ வந்து அந்த வட்டத்தோடைய இந்த ஒரு முனை என்னவா இருக்கான், நமக்கு -3 7ன்னு இருக்குது. இந்த முனையை வந்து நம்மளை என்னன்னு சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது x1, இது y1, இது x2 y2 தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள், ஒரு வட்டத்தின் மையம் -4 2. ஸோ வட்டத்தின் மையம் என்னவா இருக்குது, நமக்கு -4 2 இருக்குது. அப்போது அந்த வட்டத்தில் -3 7 என்பது ஒரு விட்டத்தின் முனை. ஸோ இது வந்து ஒரு விட்டத்தின் முனைன்னு போட்டாச்சு. அடுத்தது வந்து மற்றொரு முனையை காணுங்க. அப்போ இந்த முனையை தான் நம்மளை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. இந்த x2 y2 தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்னவா இருக்கும், நமக்கு நடுப்புள்ளி. சரிங்களா? இது வந்து நடுப்புள்ளி M. சரி, இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா? நடுப்புள்ளி ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 வகுத்தல் 2, y1 ப்ளஸ் y2 வகுத்தல் 2. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரதியிட்டுலாமா? x1 என்ன இருக்குது, நமக்கு -3 இருக்குது. ப்ளஸ் x2 என்ன இருக்குது, நமக்கு x2வே தான் இருக்குது. வகுத்தல் 2. ஏன்னா x2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால். அடுத்தது y1 என்ன இருக்குது, நமக்கு 7ன்னு இருக்குது. ப்ளஸ் y2 என்ன இருக்குது, நமக்கு y2ன்னு இருக்குது. வகுத்தல் 2. நடுப்புள்ளி என்னன்னு இருக்குது, நமக்கு நடுப்புள்ளி வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கணக்குலேயே கொடுத்துட்டாங்க. நடுப்புள்ளி வந்து நமக்கு -4 2ன்னு இருக்குது. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x2வும் y2வும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த -4 வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதோட வந்து ஒப்பிடணும். இந்த 2 வந்து நீங்கள் இதோடு ஒப்பிட்டு என்ன பண்ணணும், x2வையும் y2வையும் கண்டுபிடிக்கணும். அப்போ -4ஓட இதை வந்து பார்க்கணும், 2ஓட இந்த டேர்மை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இதையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா? அப்போ -4 ஈக்குவல் டு இதை எழுதிக்கணும், -3 ப்ளஸ் x2 வகுத்தல் 2. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும், x2 தானே தேவை, அதனால் நம்ம என்ன பண்ணணும், x2வை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த -4ஓட இந்த 2 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். அப்போ -4 × 2 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும், -3 ப்ளஸ் x2 அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இதை பெருக்கணும். 4 2 எவ்வளோ, 8. பெரிய நம்பரோட குறி என்ன, மைனஸ். அடுத்தது -3 ப்ளஸ் x2. சரிங்களா? இப்போ வந்து x2 தானே தேவை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த x2வை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். x2 ஈக்குவல் டு இந்த -3, இந்த -3 இங்கே இருக்கும். இங்கே -8 வந்து நமக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவாகும், +8 ஆகும். அப்போ x² ஈக்குவல் டு நம்மளுடைய ஆன்சர் என்ன, சாரி, இது x² நமக்கு இந்த பக்கம் தான் வரும். அப்போ -8 ஈக்குவல் டு -3 ப்ளஸ் x². சரிங்களா? இப்போ இந்த -3 தான் நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். நான் கொஞ்சம் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ -8 இந்த +3 வந்து நமக்கு இங்கே என்னவாகும், -3 வந்து நமக்கு இங்கே +3 ஆகும். அப்போ x². இப்போ -8லேருந்து 3 கழிச்சோம்னா நமக்கு என்ன ஆன்சர், -5. பெரிய நம்பருடைய குறி என்ன, -5 ஈக்குவல் டு x². ஸோ இப்போ x² நமக்கு என்னன்னு வந்திருக்கு, -5 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் சின்னதாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே -8 ஈக்குவல் டு -3 ப்ளஸ் x2. இந்த -8 அப்படியே வரும், இங்கே -3, இங்கே +3 வரும், ஈக்குவல் டு x2. ஸோ 8லேருந்து 3 போச்சுன்னா 5, பெரிய நம்பருடைய குறி வந்து மைனஸ். அப்போ x2 வந்து நமக்கு என்ன, -5. அடுத்தது என்ன இருக்குது நமக்கு, இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது y2 கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த 2ஓட இந்த 7 ப்ளஸ் y2 வகுத்தல் 2 இதை என்ன பண்ணணும், எடுக்கணும். அப்போ 2 ஈக்குவல் டு 7 ப்ளஸ் y2 வகுத்தல் 2. ஸோ இப்போ இதோட நம்ம என்ன பண்ணுவோம், இதை பெருக்கும். அப்போ 2 × 2 ஈக்குவல் டு 7 ப்ளஸ் y2. 2 எவ்வளோ, 4. 7 ப்ளஸ் y2. ஸோ இந்த 4 நமக்கு இங்கே இருக்குமா, இங்கே +7 நமக்கு இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்னவாகும், -7 ஆகும். அப்போ y2. ஸோ 4லேருந்து 7 போச்சுன்னா எவ்வளோ, -3. பெரிய நம்பருடைய குறி என்ன, மைனஸ். அப்போது y2. அப்போது y2உடைய ஆன்சர் என்ன, -3. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், x2 வந்து -5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், y2 வந்து -3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான் இந்த கணக்கு. புரியுதுங்களா? இதுதான் வந்து நமக்கு ஒரு முனை.
அடுத்தது மூணாவது கணக்கு பார்க்கலாங்களா? 3, 4 மற்றும் P7 இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளி XY ஆனது 2x + 2y + 1 = 0 மேல் அமைந்துள்ளது எனில் Pயின் மதிப்பு காண்க. அதாவது வந்து நமக்கு ஒரு கோட்டுத்துண்டு கொடுத்துருக்காங்க. அந்த கோட்டுத்துண்டுடைய நடுப்புள்ளி வந்து நமக்கு என்னவா XYயா இருக்குது. அப்போது அந்த ஒரு முனை வந்து 3, 4 இருக்குது. அந்த கோட்டுத்துண்டுடைய இன்னொரு முனை வந்து P7 இருக்குது. சரிங்களா? இந்த 2x + 2y + 1 = 0 வந்து நமக்கு அந்த கோட்டுத்துண்டுக்கு மேலே அமைஞ்சிருக்கான். அப்போது Pயோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து படம் போட்டு காட்டினா உங்களுக்கு புரியும். இது பாருங்கள், மூணாவது கணக்கு. ஸோ ஒரு கோட்டுத்துண்டு இருக்கான். அந்த கோட்டுத்துண்டில் வந்து நமக்கு என்ன நடுப்புள்ளி வந்து M, அதாவது மிட் பாயிண்ட். இது வந்து நமக்கு என்னவா இருக்கான்? XYயா இருக்கான். சரிங்களா? இப்போ வந்து அந்த கோட்டுத்துண்டுக்கு 2 முனை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முனை வந்து 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முனை வந்து P7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோட்டுத்துண்டுக்கு மேலே என்ன அமைதான்? 2x + 2y + 1 = 0. ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு இந்த கோட்டுத்துண்டுக்கு மேலே அமைதான். புரியுதுங்களா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? Pயை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம P கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலா எழுதிக்கணும் இல்லையா? ஸோ 3, 4 P7 x1 இது y1 x2 இது y2 ஃபார்முலா எழுதிக்கணும் இல்லையா? ஸோ நடுப்புள்ளி = என்ன ஃபார்முலா? x1 + x2 / 2, y2 + y1 / 2. சரிங்களா? இப்போ x1 வந்து நமக்கு என்னவா எடுக்கணும்? 3ன்னு எடுக்கணும். ப்ளஸ் x2 வந்து p / 2. y1 வந்து நமக்கு என்ன? y2 வந்து நமக்கு என்ன? 7. சாரி, இது y1 y2. சரிங்களா? அப்போ y1 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. y2 வந்து நமக்கு என்ன? +7 / 2. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது வந்து நமக்கு நடுப்புள்ளியும் கொடுத்துருக்காங்க இல்லையா? நடுப்புள்ளி என்னன்னு இருக்குது? நமக்கு XY அப்படின்ட்டு நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? படத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எடுப்போம்? XY அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ நடுப்புள்ளி வந்து XY. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா XY = இந்த 3Pயை நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டி 3P அப்படின்னு போட்டுருவோம். அதே மாதிரி 4யும் 7யும் கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர்? 11 / 2. அடுத்தது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்ஸோட இதை கம்பேர் பண்ணணும். இந்த ஒய்யோட நம்ம என்ன பண்ணணும்? இதை எடுக்கணும். அப்போ x = 3P / 2, y = 11 / 2. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸையும் ஒய்யும் நடுப்புள்ளியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கோட்டுக்கு மேலே வந்து இந்த 2x + 2y + 1 இது கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த எக்ஸையும் ஒய்யும் பிரதியிட்டு நம்ம Pயை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ 2x + 2y + 1 = 0. ஸோ 2xக்கு என்ன இருக்குது? 3P / 2 + 2 yக்கு என்ன இருக்குது? 11 / 2. அடுத்தது என்ன இருக்குது? +1 = 0. புரியுதுங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே கேன்சல் கொடுக்குறதா இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் கொடுத்துக்கலாம். இந்த 2க்கும் நம்ம என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த 2க்கும் நமக்கு என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? 3P + 11. அடுத்தது என்ன இருக்குது? +1 = 0. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு P தானே தேவை. அதனால் இந்த 3P + 11 = இந்த +1 நமக்கு இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்னவாகும்? -1 ஆகுது. ஸோ இப்போ இந்த Pயை வந்து நம்ம தனியாக பிரித்தா தான் Pயை வந்து நம்மளால் கண்டுபிடிக்கும். அப்போ 3 + P + 11 = -1. சரிங்களா? இப்போ இந்த நம்பரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? தனித்தனியாக இருக்கிறதுனால கூட்டிக்கலாம். 3யும் 11யும் கூட்டினா எவ்வளோ? 14. அடுத்தது என்ன இருக்குது? Pன்னு இருக்குது -1. இப்போ P தானே தேவை. அதனால் Pயை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தனியாக எடுத்துக்கலாம். இப்போ -1 இந்த 14 நமக்கு இந்த பக்கம் வரும்போது -14 ஆகும். +14 -14 ஆகும். அப்போ P = என்ன? ப்ளஸ். அப்போ 1யும் 14யும் கூட்டினா எவ்வளோ? 15. மைனஸ் குறி போட்டுக்கிறோம். அப்போ Pயோட ஆன்சர் என்ன? நமக்கு -15. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த கணக்கோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஐ அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.